ஸ்ரீ முருகன் துணை. ஸ்ரீ மருதமலை முருகன் துணை. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மருதமலை முருகன். மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயில் தமிழ்நாட்டில் மிகவும் புகழ்பெற்ற முருகன் தலங்களில் ஒன்று. இது கோயம்புத்தூர் நகரத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது. மருதமலை கோயிலின் வரலாறு பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆரம்ப காலங்களில் இது சிறிய பாறை கோயிலாக இருந்தது. காலப்போக்கில் பண்டைய தமிழர் வழிபாட்டு மரபு, சித்தர்கள் மற்றும் பக்தர்களின் ஆதரவால் பெரிதும் வளர்ச்சி பெற்றது. தமிழ் சித்தர்கள் இங்கு தவம் செய்ததாக நம்பப்படுகிறது. 20ஆம் நூற்றாண்டில் திரு பாலனியாண்டவர் சுவாமிகள் போன்ற ஆன்மீக பெரியோர்கள் இந்த தலத்தின் புகழை பரப்பினர். மருதமலை என்ற பெயரின் காரணம். இந்த மலைப்பகுதி மருத மரங்கள் நிறைந்திருந்ததால் இதற்கு மருதமலை என பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. இயற்கை வளமும் மூலிகைச் செடிகளும் நிறைந்த புனித மலை. தலத்தின் முக்கியத்துவம். இத்தலத்தில் முருகன் தண்டாயுதபாணி வடிவில் அருள்பாலிக்கிறார். மனநோய், குடும்ப பிரச்சனைகள், திருமணத் தடைகள் நீங்க இங்கு வழிபாடு செய்தால் பலன் கிடைக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை. சித்தர் வழிபாடு மற்றும் மூலிகை சக்தி கொண்ட தலம் என்பதால் ஆன்மீக முக்கியத்துவம் அதிகம். முருகனின் 6 படை வீடுகளுக்கு இணையான சிறப்பு பெற்ற தலமாக பக்தர்கள் மதிக்கிறார்கள். வழிபாடு மற்றும் விழாக்கள். தைப்பூசம், பங்குனி உத்திரம், சஷ்டி போன்ற நாட்களில் விசேஷ பூஜைகள் நடைபெறும். செவ்வாய்க்கிழமைகள் மற்றும் கிருத்திகை நாட்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகம். ஆன்மீகமும் இயற்கையும். மலை மேலிருந்து காணப்படும் இயற்கை அழகு மன அமைதியை அளிக்கிறது. நகர வாழ்க்கையின் சலிப்பிலிருந்து விடுபட்டு தியானம் செய்ய ஏற்ற இடம். மருதமலை முருகன் கோயில் ஆன்மீகம், இயற்கை, வரலாறு ஆகிய மூன்றும் ஒன்றிணைந்த புனித தலம். பக்தி மட்டுமல்லாது மன அமைதி தேடும் அனைவருக்கும் இது ஒரு சிறந்த இடம். மருதமலை முருகன் கோயிலுடன் தமிழர் ஆன்மீக மரபிலும் மக்கள் நம்பிக்கைகளிலும் முக்கிய இடம் பெறுகின்றன. அதிகாரப்பூர்வ புராண நூல்களை விட ஸ்தல புராணம், சித்தர் மரபு, வாய்மொழிக் கதைகள் அதிகமாக காணப்படுகின்றன. மருதமலை சித்தர். மருதமலை பகுதியில் பல சித்தர்கள் தவம் செய்ததாக நம்பப்படுகிறது. முருகன் சித்தர்களுக்கு குருவாக இங்கு அருளியதாக கூறப்படுகிறது. நோய்களை குணப்படுத்தும் மூலிகை அறிவு சித்தர்களுக்கு முருகனால் வழங்கப்பட்டதாக கதைகள் உள்ளன. அதனால் இத்தலம் மருத்துவ சக்தி கொண்ட தலம் என போற்றப்படுகிறது. மனநோய், உடல் நோய், மன அமைதி ஆகியவற்றுக்காக மருதமலைக்கு வரும் பழக்கம் உருவானது. தண்டாயுதபாணி அவதாரக் கதை. மருதமலையில் முருகன் தண்டாயுதபாணி வடிவில் தோன்றினார். இந்த வடிவம் ஞானம், ஒழுக்கம், துறவு ஆகியவற்றை குறிக்கிறது. உலகியலான ஆசைகளை துறந்து உண்மையான ஞானத்தை அடைய முருகன் இங்கு வழிகாட்டுகிறார். அதனால் வாழ்க்கையில் குழப்பம், தவறான பாதை என்றால் இங்கு வழிபட்டால் தெளிவு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மூலிகை மலை என்று மருதமலை முழுவதும் அரிய மூலிகைகள் நிறைந்திருந்ததாகச் சொல்கின்றன. தேவதைகள் கூட இம்மலையிலிருந்து மூலிகைகள் எடுத்துச் சென்றதாக நம்பிக்கை. முருகன் இம்மலையை நோய் தீர்க்கும் சக்தி கொண்டதாக ஆசிர்வதித்ததாக கூறப்படுகிறது. நாகதோஷ நிவாரணக் கதை. ஒரு காலத்தில் இம்மலையில் நாகங்களின் சாபம் இருந்ததாகவும் முருகன் அருளால் அது நீங்கி இத்தலம் நாகதோஷ நிவாரண தலமாக மாறியதாகவும் கூறப்படுகிறது. குழந்தை பேறு, திருமணத் தடைகள் நீங்க நாகதோஷ பூஜைகள் பிரசித்தி பெற்றவை. பழனி மலைக்கும் மருதமலைக்கும் தொடர்புடையது. பழனியில் தண்டாயுதபாணியாக இருக்கும் முருகன் மருதமலையிலும் அதே துறவி வடிவில் அருள்கிறார். சில காலங்களில் பழனியிலிருந்து வந்த முருகன் சித்தர்களின் தவத்திற்கு அருள மருதமலையில் தங்கியதாக கூறப்படுகிறது. தலம் வேண்டுதல் நிறைவேற்றும் தலமாக உள்ளது. முருகன் கேட்டதை நிறைவேற்றாமல் விடமாட்டார் என்ற நம்பிக்கை மருதமலையில் வலுவாக உள்ளது. மன அழுத்தம், பயம், துக்கம் போன்றவை இங்கு வழிபட்டால் நீங்கும் என கூறப்படுகிறது. மருதமலையில் ஞானம், மருத்துவ சக்தி, சித்தர் மரபு ஆகியவற்றை மையமாக கொண்டவை. இது ஒரு கோயில் மட்டுமல்ல, ஆன்மீக சிகிச்சை மையம் போன்ற ஒரு புனித இடம். மருதமலை முருகன் துணை. முருகா போற்றி, முருகா போற்றி, முருகா போற்றி.